சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டதாக கூறப்படும் வாகனத்தை பயன்படுத்தியதாக லொஹான் ரத்வத்தை மற்றும் அவரது மனைவி மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் நுகேகொட நீதவான் நீதிமன்றில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டனர். சர்ச்சைக்குரிய வாகனம் தொடர்பில் சுங்க விசாரணையோடு தொடர்புடைய முழுமையான அறிக்கை கிடைக்கப்பெறும் வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு இங்கு உத்தரவிடப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுக்கமைய தொலைபேசி அழைப்பு அறிக்கையை பெற்றுக் கொண்டதாக ரகசிய போலீசார் இங்கு தெரிவித்தனர். 7 வங்கிக் கணக்குகளோடு தொடர்புடைய அறிக்கை கோரப்பட்டிருந்தாலும் இதுவரை கிடைத்த அறிக்கையில் ஒரு வங்கிக் கணக்கு தகவல் மாத்திரமே கிடைக்கப்பெற்றதாக போலீசார் இங்கு தெரிவித்தனர். வாகனம் தொடர்பாக ஆவணங்கள் உள்ளடக்கப்பட்ட கோப்பு சுங்க விசாரணைக்காக வழங்கப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இங்கு கருத்து வெளியிட்ட பிரதி சுங்க பணிப்பாளர் குறித்த சுங்க விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். குறித்த வாகனத்தோடு தொடர்புடைய தகவல்கள் சுங்க தரவு கட்டமைப்பில் இல்லை எனவும் அவர் இங்கு தெரிவித்தார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் மஹிந்தனந்த அலுத்கமகே மற்றும் சதோச முன்னாள் தலைவர் முன்னாள் அமைச்சர் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை செய்த வழக்கு கொழும்பு 3 நீதிபதிகள் அடங்கிய மேல் நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சதோச நிறுவனம் ஊடாக கேரம்போர்டு மற்றும் தாம் அட்டைகள் 14,000 இறக்குமதி செய்து விளையாட்டு சங்கங்களுக்கு பகிர்ந்தளித்தமை ஊடாக அரசாங்கத்திற்கு 5 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றஞ்சாட்டி இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட